இந்த 2025 ஐபிஎலோட ப்ரிவ்யூவில் கடைசி வீடியோவில் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். எப்படியும் இந்த ஐபிஎல் 2025 ஒரு புதிய சாம்பியன் கிடைக்க போகிறாங்க நம்ம எல்லாருக்குமே. ஸ்ரேயாஸ் ஐயர், மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். பஞ்சாப் கிங்ஸ் அதாவது ஒரு டீமை விட ஒரு பிளேயருக்கு இங்கே வழக்கமாக மதிப்பு கிடைக்கிறது அதிகம். பட் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரியான ஒரு பிளேயருக்கு மதிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. பட் அவர் கப்பை தூக்குவாரா? 3 வெவ்வேறு அணிகளை ஃபைனலுக்கு கொண்டு வந்தவர். தென் டிஃபெண்டிங் சாம்பியன் கேப்டனாக இப்போது அவர் இருக்கிறாரு. பேக் டு பேக் 2வது ட்ரோஃபியை மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு அப்புறம் வின் பண்ணுவாரா? அண்ட் வெவ்வேறு அணிகளுக்காக ஐபிஎல் ட்ரோஃபியை அடுத்தடுத்து வின் பண்ண கேப்டனாகவும் இருப்பாராங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா ஆர்சிபி 2009, 2011, 2016 இந்த 3 ஐபிஎல் ஃபைனல்களையும் ஃபைனலில் வந்து தோற்றுருக்குறாங்க. பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த கப்பு அப்படிங்கிறது அவங்க பக்கம் வரல. ஆனால் இந்த 3 ஃபைனல்லையும் விராட் கோலி அவர்கள் இருந்திருக்கிறாரு. அவரோட ஜெர்சி நம்பர் 18. இந்த ஐபிஎல் 2025 18வது வருஷம். ஸோ 18வது ஜெர்சி நம்பர் 18வது வருஷம் ஆர்சிபிக்கு கிட்டுமா? இந்த கேள்வியோடு தான் ஆரம்பித்தோம். பட் இப்போது பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபின்னு வந்துருக்குது. 2 டிசர்வ்டு டீம்ஸ், 2 மச் டிசர்வ்டு டீம். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கெஸ் பண்ண முடியுதா? இந்த ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்காத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கடைசி போட்டி. ஆமாம், கடைசி போட்டி. இதுக்கப்புறம் பார்ப்போம், ஏதாவது கிவ்அவே உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, கடைசி போட்டியில் யார் இந்த மேட்ச் ஜெயிப்பா, அப்புறம் இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா, இந்த 2 கேள்விக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்காத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் என்னென்ன வரப்போகுது, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோட ரிவ்யூலாம் வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலாந்து சீரீஸ் வருது, இந்தியா வர போகிறாங்க வருது. இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல் லைனப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. கிரிக்கெட்டுக்காக மட்டுமே ஒரு யூடியூப் சேனல், நம்ம கிரிக்கானந்தாஸ் யூடியூப் சேனல். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் அகமதாபாத்தில் நடக்கக்கூடிய தி கிராண்ட் ஃபைனலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்குறீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்காத்லான். ஸோ பதில் அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்தில் வந்து திடீர்னு குவாலிஃபயர்ஸ் 2 மழை வந்துச்சு. பட் நான் வெதர் ரிப்போர்ட் பார்த்த வரைக்கும் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட முடிஞ்சிச்சு. ஆனால் மழை வந்துச்சு. பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அகமதாபாத் அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே, அந்த அரபிக்கடல் ஒட்டிய பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த மான்சூன் டேஸ் மே கடைசிலேருந்து ஆரம்பிக்கும். ஜூன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, வெள்ளம் அப்படிலாம் கேள்விப்பட முடிஞ்சிச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும் மே கடைசி காலகட்டங்களில். இப்போ அகமதாபாத்தில் மழை வந்ததால் எனக்கு பெரிய ஆச்சரியமும் கிடையாது. இந்த 2023 ஐபிஎல் ஃபைனலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு அவசியமும் கிடையாது. 3 நாள் நடந்துச்சு. ஸோ இப்போது இந்த ஃபைனலில் மழை வந்துச்சுன்னா ரிசர்வ் டேவுக்கு மேட்ச் போகும், அதில் சந்தேகமும் கிடையாது. பட் மழை வருமானு கேட்டால் எனக்கு தெரியாது, ஃபிங்கர் கிராஸ்டு. பட் நான் பார்த்த வரைக்கும் மழை வராது. இப்போது அகமதாபாத்தோட பிச் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்தில் டாஸ் இது வரைக்கும் அகமதாபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையே கிடையாது. பட் இந்த ஃபைனல் மேட்ச்சில் டாஸ் அப்படிங்கிறது வந்து ப்ளே ஆகும். வழக்கமாக டாஸ் பெருசாக ப்ளே ஆகாது. பட் இங்கே ஃபைனலுங்கிறதுனால ப்ளே ஆகும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாக இந்த கிரவுண்டில் நீங்கள் 200 அடித்தாலும் அது கம்மியான ஸ்கோராக தான் தெரியும். பொதுவாக இந்த 2025 ஐபிஎல்லில் டாஸ் வின் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே சேசிங்க்கு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் 220 அடித்தாலும் 20 ரன் ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பேட்டிங்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் நல்லா பிஹேவ் பண்ணும். பட் த்ரூ அவுட்டாக ஐபிஎல்லில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாண்ட டீம்ஸ் மேக்ஸிமம் ஜெயிப்பாங்க, ஓகேங்களா? பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அதை மாற்றிருக்கிறாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் அதை மாற்றிருக்கிறாங்க. நிறைய இன்னிங்களும் மாற்றிருக்கிறாங்க. இப்போ எனக்கு மைண்டுக்கு அவங்க தான் வந்தாங்க. டாஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய குரூஷியலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ டாஸை வின் பண்ணுற டீம் பேட்டிங்காக பவுலிங்கான்னு கேட்டிங்கன்னா 2 டீமில் ஸ்ட்ரென்த்துக்களை பொறுத்து. இங்கே வழக்கமாக நான் சொல்லிடுவேன், இல்லை இந்த பிச்சில் நீங்கள் சேசிங்க போனான்னு சொல்லிட்டு. பட் 2 டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பொறுத்து தான் அந்த டாஸ் அப்படிங்கிறது வந்து அமையும். பட் பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் அதாவது குவாலிஃபயர்ஸ் 2ல் ரெட் சாயில் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் பிளாக் சாயில் கொஞ்சம் இருக்கும். அதாவது க்ளே வாஷ் பண்ணியிருப்பாங்க. பட் பிளாக் சாயில் வராது, அகைன் ரெட் சாயில் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெட் சாயில் கொடுக்கும் பட்சத்தில் எப்படியும் ஃப்ளாட் ட்ராக்காக தான், அதாவது பட் அகமதாபாத் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் ரொம்ப பெருசு, ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் அதை விட ரொம்ப சின்னது. அண்ட் இங்கே போடக்கூடாத லென்த் என்னென்னா ஃபுல்லர் லென்த், அதுவும் ஸ்லாட்டில் போடக்கூடாது. அவுட் சைட் ஆஃப் யார்க்கர் போடலாம். பட் ஸ்ரேயாஸ் ஐயர் இன்றைக்கி வெளுத்து விட்டார். அவுட் சைட் ஆஃப் யார்க்கரில் கவர்ஸுக்கு மேலே, லாங் ஆஃபுக்கு மேலே
மிடில் விக்கெட்டுக்கு மேலே விட்டு அடித்து பறக்க விட்டார், செதற விட்டார். அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் அதாவது ஃப்ளைட் பண்ணி போடுறவங்க, தென் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லோயர் ரன்ஸ் போடுறவங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். பிச்சு பெருசாக இருக்குங்கிறதுனால 1-2 கன்வெர்ட் பண்ணணும், 2-3 கன்வெர்ட் பண்ணணும். ஒருவேளை ஒரு பாலுக்கு 3 ரன் அப்படின்னா தாராளமாக ஜெயிக்கலாம். அடிச்சு விட்டு அதுவும் மிடில் விக்கெட் பக்கலாம், ஸ்கொயர் லெக் பக்கலாம் அடிச்சு விட்டு ஓடலாம். 2 ரன் அடிக்கலான்னா தாராளமாக பேட்டில் படிச்சுன்னா ஓடலாம். அது இன்சைட் சர்க்கிள் இருந்தால் ஓடக்கூடாது, பட் ஆனால் வேலை இருந்தால் ஓடலாம். பட் இங்கே 1-2 கன்வெர்ட் பண்ணணும், 2-3 கன்வெர்ட் பண்ணணும். அந்தளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும், டீஹைட்ரேட் ஆகாமல். ஓகேங்களா? இப்போது பிளேயிங் 11 உள்ளே வெளியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 டீமும் பிளேயிங் 11 மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 டீமும் குவாலிஃபயர்ஸில் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறதுனால, வின்னிங் ஜோரில் வந்திருக்காங்கிறதுனால பிளேயிங் லெவலில் மாற்றம் இருக்காது. அதே பிளேயிங் லெவலில் தான் ஆடுவாங்க. இப்போது பேட்டில் நேருக்கு நேருக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா பிரேக்கு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஒரு 2-3 நாள் பிரேக்கு, ட்ராவல்லாம் அலைச்சல் கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. பட் இந்த பக்கம் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வேலை அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ தான் குவாலிஃபயர்ஸ் 2 ஆடி இருந்திருப்பாங்க. அதிலிருந்து அடுத்த நாளில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமாலாம் தெரில, ரெக்கவரி ஆக முடியுமாலாம் தெரில. உடனே திரும்ப அடுத்த நாள் அன்றைக்கி மேட்ச்சு. இவங்களுக்கு ட்ராவல் கிடையாது, ஆனால் கேம் பேக் டு பேக் வர்றதுங்கிறது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் கொடுத்து வச்சவங்க, அதனால தான் குவாலிஃபயர்ஸ் 1 ஆடணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் தலைகீழாக ஆடி வந்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் 2 டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட அப்ரோச் வந்து அட்டாக் 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 அப்படிங்கிறதான் அவங்களோட அப்ரோச். இதில் பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன் அவங்களாம் விதிவிலக்கே இல்லை, அடித்து ஆடலாம். ஜோஷ் இங்கிலீஷும் அந்த அப்ரோச் தான் போகிறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் எனக்கு அப்படி போகிறது மாதிரி தெரில, ஆனால் தேவைப்படும் போது அந்த துப்பாக்கி அவர் அந்த கையில் எடுக்கிறார். நேஹல் வதேராவும் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த துப்பாக்கி மேலே கை போயிடுது. சஷாங்க் சிங்கும் அப்படி தான் ஆடிட்டுருக்கிறாங்க. த்ரூ அவுட்டாக இந்த சீசன் ஃபுல்லாக அவங்கள பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கை விட எனக்கு பேட்டிங் த்ரூ அவுட்டாக இந்த சீசன் பார்க்கும்போது கொஞ்சம் அன்ஸ்டேபிளான எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் 30 ரன் வந்துடுது, எல்லோரும் கையை தூக்கி அடிச்சிடுறாங்க ஒரு சில மேட்ச்சில். அப்புறம் கீழே சஷாங்க் சிங் ஒரு மேட்ச், நேஹல் வதேரா ஒரு மேட்ச், ஸ்டானிக்ஸ் ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. பவுலிங்கில் உங்களுக்கு வைஷாக் விஜயகுமார் வந்து திடீர்னு காப்பாற்றுறாரு. ஹர்ஷ்தீப் சிங் நியூ பால் ரன் கொடுத்துறாரு, டெத் ஓவர் நல்லா போட்டுறாரு. சஹலும் மிடில் ஓவர் சில நேரத்தில் நல்லா வந்து போட்டுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் என் கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மார்க் ஆயன்ஸ் இருக்கும்போது ஒரு டீம் பில்ட் ஆகிருது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். பட் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் ஆர்சிபி தான் ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து கடைசி மேட்ச் வரைக்கும் சேஞ்சஸ். ஃபில் சால்ட்டுக்கு இன்ஜூரிங்கிறதுனால பெத்தல் வந்தார். அப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் பொசிஷன் மட்டும் மாற்றப்பட்டுச்சு, கீழே ரொமாரே ஷெப்பர்ட் உள்ளே கொண்டு வந்தார். பட் இப்போது இங்கிலாந்து பிளேயர்ஸ் போயிட்டாங்கங்கிறதுனால இவங்க மாற்றம் செஞ்சாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி இந்த சீசனில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. இது 2 டீமுக்கும் ஆரோக்கியம், இது ஆர்சிபிக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயம். சரி, இப்போது பேட்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட சால்ட்டு 3 தடவை இந்த சீசனில் அவுட் ஆகிருக்கிறாரு. அதுக்கப்புறம் யுஸ்வேந்திர சஹல் கிட்ட ரஜத் பட்டிதார் 3 மேட்ச்சில் 2 தடவை அவுட் ஆகிருக்கிறாரு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மயங்க் அகர்வாலுக்கு ஹர்ஷ்தீப் சிங் ஒரு த்ரெட்னிங்காக இருப்பார். மயங்க் அகர்வால் கர்நாடகா பிளேயர், வைஷாக் விஜயகுமார் கர்நாடகா பிளேயர். ஸோ இதனால இந்த பேட்டிலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பார்க்க. யுஸ்வேந்திர சஹல் அண்ட் ரஜத் பட்டிதார் அந்த பேட்டில் கூட சஹல் அண்ட் ஜெய்ஸ்வால், லியம் லிவிங்ஸ்டன் இந்த பேட்டில் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஹர்ஷ்தீப் சிங் பஞ்சாப்காரரு, ஜித்தேஷ் சர்மா பஞ்சாப்காரரு. ஸோ இவங்களோட பேட்டிலும் நல்லா இருக்கும், அந்த சந்தேகமும் கிடையாது. டெத் ஓவர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங் நல்லா போட்டுட்டு இருக்கும் பொழுது வைஷாக் விஜயகுமார் வராரு, சஹலும் வராரு. அப்படின்னா இந்த ஜித்தேஷ் சர்மா, அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டனு, ரொமாரே ஷெப்பர்ட், குருல் பாண்டியா இவங்கெல்லாம் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும். அண்ட் ரஜத் பட்டிதார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிடில் ஓவர் தாண்டி டெத் ஓவரில் வரத்துக்குள்ளே அவர் அவுட் ஆகிறாரு. ஸோ ரஜத் பட்டிதாருக்கு இங்கே பிரச்சனை கொடுக்கறதுக்கு சஹல் இருக்கிறாரு. இப்போது மேலே நான் சொன்னேன் ஹர்ஷ்தீப் சிங் சால்ட்டுக்கிட்ட அவுட் ஆகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு. பட் சால்ட்டு பழக்கமாக அடித்து ஆடுற ஒரு கேம் இங்கே ஃபைனலில் ஆடியே ஆகணும், எடுத்துனே டெமாலிஷ் பண்ணணும். ஸோ அது ஒரு பக்கம். அப்படின்னா விராட் கோலி உங்களுக்கு தெரியும், பிக் மேட்ச். ஸோ விராட் கோலிலேருந்து சாலிடாக 50 அப்படிங்கிறத தாண்டி 50க்கு அப்புறம் என்ன மாதிரி ரன்ஸ் வரப்போகுது. ஏன்னா 50க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சஹல் உள்ள என்ட்ரிலாம் அந்த இடத்துல தான் ஆகிட்டு இருந்துக்கிட்டு இருப்பார். சஹல் வருவார், இதுபோல் ஹர்ப்ரீத் பரார் எடுத்துகிட்டு வரலாம், இப்போ கெயில் ஜெமிசனை கொண்டு வருவாங்க. ஸோ விராட் கோலி வரும்பொழுது ஜெமிசனும் இயர்லியாக வருவார், அதுக்கப்புறம் சஹல் வருவார். ஸோ விராட் கோலியை விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அம்புகளை ஏஞ்சிக்கிட்டே இருப்பார். பட் இந்த மேட்ச்சில் விராட் கோலியோட 600 ரன் அடித்த விராட் கோலி விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈவன் மேட்ச் பார்க்குற உங்களுக்கும் எனக்கோ தெரியுங்கும் போது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? இது ஒரு பக்கம். அப்படின்னா பட் நான் ரொம்ப எதிர்பார்க்கறது சஹல் அண்டு ஆர்சிபி மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ். அவர் ஆர்சிபிக்காக ஆடியிருக்காரு. 2016 ஆர்சிபிக்காக ஃபைனல் வந்து தோக்கும் போது அவர் இருந்தார்.
2026 RRக்காக ஒரு ஃபைனல் ஆடி தோக்கும் போதும் இருந்தார் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ விராட் கோலி எடுத்துகிட்டா 2009 IPL ஃபைனல், 2011 IPL ஃபைனல், 2016 IPL ஃபைனலாக இருந்தார். பட் இப்போது அவர் இந்த 2025 IPL ஃபைனலுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சால்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளே. இதில் சால்ட்டு, விராட் கோலி, மயங்க் அகர்வால் பற்றி நம்ம பெருசாக பேசுகிறது கிடையாது. ஏன்னா அவர் இந்த IPL வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு LSG கூட காரணமாக இருந்தார். பட் இருந்தாலும் நான் மயங்க் அகர்வாலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு ரஜத் பட்டிதார் ஆடிட்டு இருக்காரு லாக்டவுனுக்கு அப்புறமா. அவருக்கும் ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. லியம் லிவிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஜிதேஷ் சர்மாவும் பல வருஷமாக IPL ஆடிட்டுருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் குருல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹேஷல்வுட்டு இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பஞ்சமும் இல்லை, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பஞ்சமும் கிடையாது மாதிரியான பிளேயர்ஸ் தான் ஆர்சிபியில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு. பட் ஆனால் அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸும் கூட. சரி, பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 மேட்ச் ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸ் ஆடி இருக்காங்க. இந்த 3 மேட்ச்லேயும் வந்து ஒரே பவுலர்கிட்ட அவங்க அவுட் ஆகலை, வெவ்வேறு பவுலர்கிட்ட வேறு மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்காங்க. இது பாசிட்டிவாக பார்க்குறீங்களா நெகட்டிவாக பார்க்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ். ஒரே மாதிரி அவுட் ஆகலை, ஒரே பவுலருங்க பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறதுனால இவங்களோட அப்ரோச் இவங்களுக்கு ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஃபெயிலியராக தான் ஆகிருக்குது. ஆனால் இவங்களால கம்பேக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தோணுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கிட்ட ஏர்லியாக பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ்கிட்ட அவுட் ஆகிறாங்க. பட் அடிச்சுட்டு தான் அவுட் ஆகிறாங்க, சமத்தியாக அடிச்சுட்டு தான் அவுட் ஆகிறாங்க. ஸோ இப்போ ஜோஷ் இங்கிலீஷ் ஸ்பின் ஆடுறாரு, ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா. இப்போ குருல் பாண்டியா, சுயேஷ் சர்மா தான் இப்போ மிடில் ஓவர்ஸில் வருவாங்க. இப்போது ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி எப்படி வேலை செய்ய போகுது? ஜோஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா. இங்கிலீஷுக்கு பவுன்ஸ் போட்டால் அடி வெளுத்துருவார், ஸ்பின்னை போட்டால் ஸ்ரேயாஸ் ஐயர் வெளுப்பார், ஜோஷ் இங்கிலீஷும் வெளுப்பார். ஸோ இப்போது பவுலர்ஸை எப்படி ரொட்டேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும், நியூ பாலில் ஜோஷ் ஹேஷல்வுட் எப்படியாச்சும் ஸ்ரேயாஸ் ஐயர் மேலே வர வைக்கணும். ஜோஷ் இங்கிலீஷ் வர்சஸ் ஜோஷ் ஹேஷல்வுட், ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, ஜோஷ் ஹேஷல்வுட் வர்சஸ் ஸ்டாய்னிஸ். போன மேட்ச்சில் ஸ்டாய்னிஸ் எப்படி விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா ஹேஷல்வுட் சுயேஷ் சர்மாவை போட விட்டு விக்கெட் எடுக்க வச்சார். ஸோ அதே மாதிரி இப்போ டாக்டிக்கலாக ப்ளே பண்ணுவாங்க. ஜோஷ் இங்கிலீஷுக்கும் ஸ்டாய்னிஸுக்கும் ஜோஷ் ஹேஷல்வுட்க்கு நல்ல ஒரு பிளான் வரும், சந்தேகமே கிடையாது. ஜோஷ்னு பேசுகிறேன், எங்கே கன்ஃபியூஸ் ஆகிறேன் லைட்டாக நான். கீழே பேட்டிங் டெப்த்து உங்களுக்கு 10 வரைக்கும் இப்போ ஒமர்சாய் விளையாடுவார். இது போக உங்களுக்கு ஒமர்சாய் விளையாடுவார், அதாவது 8 விக்கெட் விளையாடுறதுக்கு அவங்கக்கிட்ட பேட்டர்ஸ் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஆர்சிபியோட பவுலர்ஸ் இப்போது டெத் ஓவரில் ஜோஷ் ஹேஷல்வுட், புவனேஸ்வர் குமார் வருவாங்க, யஷ் தயால் வருவாங்க. இப்போது யஷ் தயால் இந்த IPLல ரன்ஸை லீக் பண்ணாலும் அவர் ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷராக பவுலிங்கில் பார்க்கப்படுறாங்க. ஸோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே பேட்டர்ஸ்க்கு இருக்காங்களாங்கிற கேள்வியோட இங்கே இவங்க கொடுக்குற சேலஞ்சை தாராளமாக இங்கே சேலஞ்ச் கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்களாங்கிற கேள்வியோட இவங்க கொடுக்குற சேலஞ்சை சமாளிக்கிற பஞ்சாப் கிங்ஸில் பேட்டர்ஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருகிறது. பட் நான் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டர்ஸை வீக்காக சொல்லலை, பட் அவங்கள அப்ரோச் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா சரி, அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஆர்சிபி போன குவாலிஃபயர் சொன்ன எதாவது பண்ணாங்க, அவங்க அட்டாக் பண்ணுறாங்களா, அக்ரெசிவாக போகிறாங்களா, சரி நம்ம போவோம், நம்ம ரஷ் பண்ணி பார்ப்போம் கிடைக்கும் அப்படின்னு போனாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்கிறேன், சஹல் மிடில் ஓவர்ஸில் போடுறபொழுது இதே கிரவுண்டில் குவாலிஃபயர்ஸ் 2ல் சூரியகுமார் யாதவுக்கு சஹல் போடுறாரு, சஹல் அடித்தார், ஆனால் சஹல்கிட்ட தான் விக்கெட் விழுந்தார். ஸோ அதுதான் இங்கே மேட்ரு. ரன்ஸ் கொடுக்குறத தாண்டி விக்கெட்ஸ் அப்படிங்கிறது மேட்ரு. பட் ரொம்ப ரன்ஸ் போயிடுச்சுன்னா அது பிரச்சனையாகவும் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிடான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அடிச்சாடக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. பட் இந்த பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் இந்த IPL முழுக்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு ஹேஷல்வுட் மேலே விராட் கோலி ஒரு நாயகன் பேட்டர்லாம், கீழே வந்து ஹேஷல்வுட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாயகனாக செயல்பட்டுருக்காரு. பட் மிடில் ஆர்டர் அவங்கக்கிட்ட வீக்காக இருக்குது ஆர்சிபி கிட்ட. ஜிதேஷ் சர்மா காப்பாற்றுறாரு, பட் ஆனால் மேலே ரஜத் பட்டிதார் ஆடணும், காப்பாற்றணும், கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட் அப்படின்னு ஆடி காமிக்கணும். ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அவுட் சைட் ஆஃப் பால்ஸ், இதில் யார் ஜோஷ் ஹேஷல்வுட் குத்தி அடித்து ஏற்றி போடுவார், யஷ் தயால் தான் அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் போடுவார், சில ஃபுல் டாஸ் பால்ஸ் போடுவார், இதெல்லாம் இருக்குது. பட் ஹர்ஷ்தீப் சிங் நிறைய அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் போடுவார். இது அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் வந்து ரவுண்ட் ஓவர் த விக்கெட்லேருந்து ரைட் ஹேண்டருக்கு போடுவார். இது எப்படி சமாளிக்க போகிறாங்க? இதில் வந்து குருல் பாண்டியாவும் அவுட் சைட் ஆஃப் பால் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சுயேஷ் சர்மாவும் வெளில எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 2 டீமும் பக்காவான டீமு. வின்னிங் பர்சன்டேஜ் நான் கொடுக்க போகிறேன். வின்னிங் பர்சன்டேஜ் ஆர்சிபி 52% இருக்கிறதான சான்ஸ் இருக்குது, அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 48% இருக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் சாம்பியன் ஆவாங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நான் டெக்கத்லானில் கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த மேட்சோட ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகும்போது ஆல்ரவுண்டரில் குருல் பாண்டியா, ஸ்டாய்னிஸ் பிக் பண்ணுறேன். அப்புறம் பவுலிங்கில் ஹேஷல்வுட், ஹர்ஷ்தீப் சிங், சஹல், யஷ் தயாலை பிக் பண்ணுறேன்.
விக்கெட் கீப்பிங்கில் சால்ட் ஜிதேஷ் சர்மாவை பிக் பண்ணுறேன். பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி, பிரியன்ஷ் ஆர்யாவை பிக் பண்ணுறேன். அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஹேஷ்ல்வுட் இல்லை, நான் சரி ஹேஷ்ல்வுட் வச்சுக்கோ. ஹேஷ்ல்வுட், ஸ்ரேயாஸ் ஐயர், கோலி இந்த 3 பேர்த்தில் 2 பேரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலில் நிறைய பேசிட்டேன். இதில் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் ரொம்ப நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவையில்லை. பட் லைட்டாக பேசியிருக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் ஐபிஎல் ஃபைனல்ஸ் நிறைய பார்த்துருக்குறேன், நேரில் கூட பார்த்துருக்குறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மறக்க முடியாத ஐபிஎல் ஃபைனல்னால் 2017, 2019, 2010, 11 அப்புறம் 18 ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. 2023 ஐபிஎல் ஃபைனல் கூட சொல்லலாம். இந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ் எல்லாம் என்னால் மறக்க முடியாத ஐபிஎல் ஃபைனல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? சரி, ஓகே. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபைனலாக அமையுமா, சூப்பர் ஓவர் வரைக்கும் போகுமா இந்த ஐபிஎல் ஃபைனல்? 2 டிசர்வ்டான டீம்ஸ். ஸோ நாளைக்கு வந்து மழை வந்து சூப்பர் ஓவர் வைக்க முடியாமல், மேட்ச் வைக்க முடியாமல், நாளைக்கு மேட்ச் வைக்க முடியாமல் 2 டீமுக்கு கப்பை ஷேர் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தனிப்பட்ட வகையில் நாங்கள் கப்பை வின் பண்ணணும், எங்களுக்கு கப்பு வேணும்னு சொல்லி அவங்க விருப்பப்படுவாங்க. ஏன்னா இப்படி தான் கப்பு வந்துச்சு அப்படின்னு இல்லாமல் இப்படி எங்களுக்கு நாங்கள் ஜெயிச்சு வின் பண்ணியிருக்கோம்னு அவங்க கப்பை எடுத்துகிட்டு போனோம். என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த பக்கம் மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு வார்த்தை சொன்னார் குவாலிஃபயர்ஸ் 1ல் தோக்கும் போது, நாங்கள் சண்டையில் தோத்துட்டோம் ஆனால் போரில் தோக்கலை பண்ணார். பார்ப்போம் இந்த போரில் ஜெயிக்கிறாரான்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம டிராகன்னு டைட்டில் வச்சோம், யார் டிராகன் ஆகிறான்னு பார்ப்போம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?